வணக்கம் நண்பர்களே. மது அருந்துவோர், சாராயம் அருந்துவோர் வயிற்றில் தினமும் தீபம் எரியலாம், அந்த குடல் எரியலாம். ஆனால் கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றம் மலையின் மேல் எரியக்கூடாது. இதுதான் அந்த தீய சக்திகளின் முதல் நோக்கம். ஏதாவது அடிப்படை அறிவோ தர்மமோ இதில் இருக்கிறதா? தமிழகம் முழுவதும் தினமும் சாராயம் மது அருந்தும் ஒவ்வொருத்தர் வயிற்றிலும் அந்த தீபத்தை பற்ற வைப்பது யார்? அணையாத தீபமாக எரிந்து கொண்டிருக்கிறது சாராய தீபம். ஆனால் ஒரே ஒரு நாள் திருப்பரங்குன்ற மலையின் மீது கார்த்திகை தீபம் ஏற்றினால் கலவரம் வந்து விடுமான். ஒரு கேடுகட்ட எம்பி வேறு அதை சொல்கிறான். அவர் என்று சொல்வதற்கு ஒரு தகுதியற்ற ஒருவன் நான் சொல்கிறான், அது கலவரமாக மாறிடும். ஒரு கேடுகட்ட எம்பி, அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். பேர் சொல்ல நான் விரும்பலை, அவன் பேரெல்லாம் சொல்லி நம்ம அவனை பிரபலப்படுத்தணுன்றது இல்லை. என்ன இதில் நம்மளுடைய கோபம் என்றால், ஒரு சாராய விற்கும் அரசு ஒரு கோயிலில் தீபம் ஏற்றுவதற்கு எத்தனை தடைகளை போடுகிறது. கடைசி நேரத்தில் இன்று இப்போது இந்த நிமிடத்தில் இந்த பதிவு நடந்து கொண்டிருக்கும் 2/12 12வது மாதம் 2025ஆம் ஆண்டு, நேரம் 5:25 சாயந்தரம் மாலை. இந்த நேரத்தில் ஒரு புது முனை போடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த தீய சக்திகளின் தீவிரத்தை புரிந்து கொள்ளுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து உங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு என்னோடய குரல் உங்களுக்கு வந்து சேரணும் இல்லையா? அது ஒரு பக்கம். சாராய தீபத்தை ஏற்றுவோம், ஆனால் கார்த்திகை தீபம் ஏற்ற மாட்டோம். திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் அந்த மனு ஒன்று தான் இன்னும் போடலை. செயல் அலுவலர் ஏதோ ஒருத்தர், அவர் யார்? இந்து அறநிலைத்துறை அமைச்சகத்தின் சார்பில் தானே போடுவாங்க. இதுக்கு ஒரு அமைச்சர் வேறு. எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம். ஒரு இந்து மதத்தை அடிப்படையாக கொண்டு வழிபாடுகள் நடக்கிற ஒரு கோயிலுக்கு ஒரு அமைச்சரா? என்னத்துக்கு அது அமைச்சர்? தீபம் ஏற்றக்கூடாது, அங்கே அது வந்துடும், இங்கே இது வந்துடும், இங்கே அது போயிடும். ஒரு கோயிலினுடைய நடைமுறைகளை நிறுத்துவதற்கும் ஒரு கோயிலினுடைய நடைமுறைகளை மறுப்பதற்கும் ஒரு அரசாங்கம் என்றால் வெட்கமாக இல்லையா? இன்னும் எத்தனை நாட்கள் ஆட்சியில் இருந்து விடுவீர்கள்? இது போன்ற பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு தொடர்ந்து பேசுவோம். முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.